ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு வரோம். அது என்னென்னா அபிஷேகம். அபிஷேகம் என்றால் என்ன? தேவனுடைய ஆற்றல். அபிஷேகம் என்றால் என்ன? தேவனுடைய வல்லமை. அபிஷேகம் என்றால் என்ன? ஒருத்தனுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு சும்மா இருக்கிற மனுஷனுக்கு, பலன் இல்லாத மனுஷனுக்கு, ஒரு எதையும் சாதிக்க முடியாத ஒரு மனுஷனை, எதுக்கும் ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆளை எடுத்து தம்முடைய வல்லமையை கொடுத்து, தம்முடைய அதிகாரத்தை கொடுத்து, அவனை நிலைநிறுத்தி, அவனை சாதிக்கிறவனாய், அவனுடைய தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறவனாய், தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவனாய் காணப்பண்ணது தான் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் பல காரியங்கள் பார்த்து வருகிறோம். இது நாளில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். லேவியராமன் புத்தகம் 14வது அதிகாரம் 14லிருந்து 18 வரலையும். அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரின் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது பெருவிரல் பூசக்கடவன். பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து அவன் தன் இடது கையில் வார்த்து, தன் இடது கையில் உள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை தோய்த்து, தன் விரலினால் 7 தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலும் முந்தி பூசிற்கு குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கிற தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியிலே அவனுக்காக பாவ நிறுத்தி செய்ய கடவன். என்னமோ எங்கேயோ ஒரு சடங்கு செய்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறீங்க. ஆனால் இதில் ஒவ்வொன்றும் பழைய ஏற்பாட்டிலேருந்து வாசிக்கும் போது ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை அது கொண்டு வருவதாக இருக்கிறது. அதில் எல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய பழைய ஏற்பாடுன்னு ஒதுக்கிட முடியாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட, சின்ன சின்ன புள்ளி கமாகணும், புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறுகிறது. அது எல்லா சூழ்நிலையும் கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல பார்க்குறாரு? முதலாவது என்ன செய்கிறோம்? முதலாவது கொஞ்சம் ரத்தம் எடுக்கணும். நல்லா கவனிங்க, எங்கேயோ போயிடாதீங்க. ரத்தம் கொஞ்சம் எடுக்கணும். ரத்தத்தை எடுத்து வலது காதில் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து வலது காதில் தேய்ச்சி, கட்டை விரலில் பூசி, கால் விரலில் பூசணும். சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தன் பாவ நிவாரண பலிப்படுது, பாவ குஷ்டரோகம் பிடிச்ச ஒரு ஆளை, ஹலோ, குஷ்டம் பிடிச்ச ஒரு ஆள், குஷ்டம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க. அவன் இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. அவனை கொண்டு போயிட்டு அவனை இப்போ எல்லாத்தையும் அவனை நாடு கடத்திடுவானுங்க. குஷ்ரோகி பள்ளத்தாக்குன்னே இருக்குது.
இந்த பள்ளத்தாக்கில் வச்சு இறக்கி விட்டுடுவானு. அவன் வரணும்னா தீட்டுன்னு கத்தணும், எல்லாம் ஓடி வளங்கணும். அவனை வந்து யாரும் கிட்ட போக மாட்டாங்க, தூரத்தில் இருந்து பார்ப்பாங்க. ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு வியாதி, அதுதான் குஷ்டரோகம். அதுபோல் இந்த உலக ஜனங்கள் பாவ குஷ்டத்தில் பட்டு அவர் வேதனைப்படும். நிறைய சபைகளும் பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா வெளியில் குஷ்டரோகி உட்காந்துருப்பான். அதுவும் கேட்டுக்கு வெளியில் பிச்சை கேட்டுக்கிறது தான் அவங்க வேலை. ரொம்ப தூரத்தில் இருந்து காசை கூட தூக்கி வீசுவாங்களுடைய, கையில் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய குஷ்டம், அவ்வளவு ஒரு அருவருக்கக்கூடிய வியாதி, ரொம்ப வேதனைக்கூடிய வியாதி. அந்த வியாதி நீங்கிட்ட பிற்பாடு, அது சுகமாயிட்ட பிற்பாடு அவர்களை சுத்திகரிக்கிற ஒரு முறைமை தான் இதில் சொல்லப்படுகிறது. இப்போ எதை குறிக்கிறது? மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், தப்பு செஞ்சுட்டான், பரலோகத்துக்கு விரோதியாக மாறிட்டான். பரலோகம் அவனை துரத்துகிற, பரலோகத்துடைய வாசகட்ட கூட போக முடியாது. அவனை துரத்தி வெளியில் துரத்தி பரலோகம் கொடுக்குற எந்த உதவியும் பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு எந்த விதத்துலையும் லாய்க்கில்லை, எந்த விதத்துலையும் ஒன்றும் சரியில்லாது. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்து அங்கே தேவ சமூகத்தில் நிறுத்தி, தேவன் அவன் மூலியமாக வெளிப்பட வேண்டும் என்று அவர் வெளிப்படுகிறார், விரும்புகிறார். அதுதான் பரலோகத்தின் சித்தம். அப்போ ஒரு குஷ்டரோகம் பிடித்த பாவ குஷ்டம் நிறைந்த ஒரு மனிதன் எடுத்து வந்து நீதிமானாய் மாற்றி அவனை எடுத்து உபயோகப்படுத்துவது, அவனுடைய மறுபடியும் தேவ புத்திரரை மனுஷனுடைய பரலோகத்தினுடைய புத்திரனாய் மாற்றி தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படி அவர் சித்தம் வைத்திருக்கிறார். எவ்வளோ அருமையான விஷயம், எவ்வளோ அற்புதமான விஷயம். சரி, இதை கொண்டு வந்து ஒரு முறைமை கொண்டு வரப்படுகிறது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்ன செய்கிறாரு? முதல்ல காதில் ரத்தத்தை தெளிக்கிறார். காதில் காது மடல், அதுவும் வலது காதுன்னு போட்டுருக்குது. காது மடலில் கொஞ்சம் ரத்தத்தை தெளிச்சுட்டு, கை பெருவெல்ல ரத்தத்தை தெளிச்சுட்டு, கட்டை விரலில் அது ரத்தத்தை தெளிக்கணும், பூசணும். ரெண்டாவது, மறுபடியும் கொஞ்சம் ஆயில் எடுத்து, அதுதான் அபிஷேகம் அண்ணன், மறுபடியும் ரத்தம் பூசின இடத்துக்கு மேலே அந்த ஆயிலை காதில் தெளித்து, கட்டை விரலில் தெளித்து, மறுபடியும் கால் கட்டை விரலில் தெளிக்கிறோம். இதுதான் அந்த முறைமை. அது குறித்து நமக்கு சற்று விளக்க போகிறோம். அதை குறித்து ஆவியானவர் என்ன பேசுகிறார், என்ன விரும்புகிறார் என்பதை பார்க்கணும். முதல்ல காதில் தெளிக்கணும். நல்லா கவனிங்க. நீங்கள் சர்ச்சில் வந்தீங்கன்னா என்னத்தை கேட்குறீங்க? என் காது கேட்காது, ஒன்றும் கிட்ட போகிறதே கிடையாது. அவர் என்னமோ சொல்லிட்டு போகிறார், நாங்கள் என்னமோ சொல்லிட்டு போவோம். நிறைய மீட்டிங்கில் எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு மெசேஜ் எப்படின்னு போய் கேட்டால் போதும். ஒருத்தருக்கும் கிட்டத்தட்ட 100ல் ஒருத்தர் கூட சரியாக சொல்கிறது கிடையாது. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் நான் சில நேரத்தில் போய் கேட்பேன், எப்படி இதுன்னு, சூப்பருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பேசுகிறீங்க, எதுலேருந்து பேசுகிறேன் அதெல்லாம் தெரியலிங்க, நல்லா இருந்துச்சுங்க, கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்வாங்க. இன்னும் சில பேரை கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க, அந்த வசனத்தை மாத்திரம்தான் கேட்பாங்க. இந்த வசனத்தை எடுத்தீங்க, லேவிய ராமம் இதை மாதிரி இப்போ இத்தனை அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னப்பா அதில் சொன்ன விளக்கம் 1 மணி நேரம் அவ்வளோ சொன்னோமே, என்ன இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு அப்படி. இன்னும் சில பேரை கேட்டால், ஒருத்தர் நான் பேசி முடித்தோன்னே கை கொடுத்தாரு, ரொம்ப அருமைச்சா பிரசங்கம் அப்படின்னு. என்ன 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படி. நேரம் இவருக்கு எப்படா முடிப்பாங்கன்னு சில பேருக்கு வந்தால் போர் அடிக்குது, எப்படா டைம் ஆகும், எப்படா முடிக்கலாம், எப்படா இதாகலான்னு. இந்த நாட்களில் பார்க்குறாங்க 20 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஹியரிங் கெப்பாசிட்டி இல்லையா, கான்சன்ட்ரேஷன் இல்லையா, 20 நிமிஷம் தான் கேட்குறான். 20 நிமிஷத்துக்குள்ள மனசு எங்கேயோ போயிடுது, வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது, என்னப்பா ஏதுப்பான்னு. அப்போ ஏன் காதில் தடவை சொல்கிறாரு, அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். எப்படி கேட்குறீங்க? ஹியரிங் வேறு, லிசனிங் வேறு. என்னத்தை நம்ம கேட்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தா ஹியரிங் ரீச்சஸ் த இயர்ஸ், லிசனிங் ரீச்சஸ் த ஹார்ட். ஹியரிங் இன்ஃபார்ம்ஸ், லிசனிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். கேட்டல் காதுகளை சென்றடைகிறது, செவிமடுத்தல் இதயத்தை சென்றடைகிறது, கேட்டல் தகவலை அளிக்கிறது, செவிமடுத்தல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கேட்குறது முதல்ல காது சரி பண்ணணும். ஏசு சொன்னார், நீங்கள் காதுள்ளவன் என்னை கேட்க கடவன். அப்போ எல்லாம் காது இல்லாமல் இருக்குது, எல்லாருக்கும் காது இருக்குது, ஒருத்தருக்கும் பெருசாக இருக்குது. காது பெருசாக இருக்கிறதுனால தான் 1 ஓட்டை 2 ஓட்டைன்னு ஏகப்பட்ட ஓட்டை காதில் மாட்டிக்கிட்டு அதுலேயும் ஒரு வளையத்தை மாட்டிட்டு இருக்கிறாங்க. நல்லது தான். ஆனால் என்ன கேட்குறீங்க? எதா கேட்குதா, உள்ளே போகுதா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் சொல்கிறார், ஆண்டு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ 2 காது இருக்குது. ஒரு காது வெளியில் இருக்கிற காது சத்தத்தை கேட்குது, ஒரு காது வெளியிலேருந்து எல்லா சத்தத்தையும் கேட்குது. அந்த காதை பற்றி பேசலை. உள்ள ஒரு காது இருக்கா சோதரம், உள்ள அடியில் ஒரு காது இருக்குது. அந்த காது என்ன பண்ணுது?
அந்த கேட்குற காது என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, உபதேசத்தை கேட்கறது, கவனிக்கிறது. சும்மா ஹியரிங் இல்லை, ஏதாவது சர்ச்சுக்கு போனேன், 1 மணி நேரம் எடுத்துகிட்டு வந்தேன், 1/2 மணி நேரம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. உள்ளே என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய வெளிப்பாடு என்ன, எதை குறித்து சொல்ல வராங்க, ஆவியானவர் எதை குறித்து பேச விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளான காது, அடி மனசில் ஒரு காது இருக்குது. அந்த காதை நீங்கள் கேட்கணும், காது கேட்கப்படணும், காது நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் காதில் அவர் தடவுறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் ஒரு மனுஷிய வாழ்க்கை வேறு விதத்தில் போகிறதுக்கு காரணம் அப்படி உள்ளான காது தான். கிளாஸ் ரூமில் எல்லாம் தான் உட்காந்துருக்குறான். ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறான்னு வச்சுங்க, எல்லாம் தான் எடுக்கிறான். தெரியல, லெக்சர் ஒரே மாதிரி தான் பிரசங்கம் பண்ண சொல்கிறார். இது எடுத்தால் கணக்கு போட்டால் ஒரே மாதிரி தான் சொல்லித்தரார், எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லித்தரார். ஆனால் 50 பேரில் 2 பேர் தான் கரெக்டாக போடுறான் கணக்கை. மீதி 48 பேர் கேட்க மாட்டான். ஒருத்தர் பேர் அரைகுறையாக எழுதுறானுங்க, ஒருத்தர் சுத்தமாக போகிறது கிடையாது. ஏன்னா அவன் உள்ளான காது வச்சு கேட்கல. அவன் எங்கேயோ கேட்டுட்ருக்கிறான், எங்கேயோ பாட்டை கேட்டுட்ருக்கிறான், எங்கேயோ இதை காட்டுருக்கிறான், அவனை பற்றி யோசிச்சுருக்கிறான், வேறு யாராவது சொன்னதை பற்றி கேட்டுருக்கிறான். அவனை மாம்சம் பேசுது, பல விதங்களில் பேசிகிட்டு இருந்த கேட்குறதுனால அது ஒன்றும் இல்லை. லிசனிங், உள்ளான கேட்குறத அந்த கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ சபைக்கு வந்தால் கரெக்டாக அந்த வார்த்தைகளை குறித்து சரியாக கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்டிங்கன்னா நித்திய ஜீவ வசனம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதான காரியம் உள்ள அடங்கியிருக்குது, அதை நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் காது அதாவது கவனிக்கிற காது, மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காது, கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிற காதோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கற்றுக்கொள்ளுகிற எண்ணம் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, மாற்றத்தை உண்டு பண்ணுது, கிருபையை உண்டு பண்ணுது, ஆச்சரியமான நன்மைகளை உண்டு பண்ணுகிறது. அப்போ காது சாதாரண மனுஷ காதை எடுத்துக்குவோம், இது ஒரு மாம்ச காது. என்ன காது? மாம்சத்தின் காது. மாம்சம் என்னத்துக்கு பேசிகிட்டு இருக்குது? அதை பாருங்களேன், மத்தேயு 23:35, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்தின் பலிபீடத்திற்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரேவான் இரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களை பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாகும், இப்படி செய்வீர்கள். இந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா பேசுது, ரத்தத்துக்கு உயிர் இருக்குன்னு வேதம் சொல்லுது. இது எதற்கு அடையாளம்? ரத்தம் பேசுது, மனுஷ ரத்தம் பேசுது. ஆபேலை கொலை பண்ணிட்டான் காயின், அந்த ரத்தம் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியிலேருந்து கூப்பிடுது, வா என்னை பரலோகத்துக்கு கூப்பிடுது. என்னை அநியாயமாக கொண்டுட்டானே, நான் என்ன அவனுக்கு துரோகம் பண்ணேன், அவனுக்கு என்ன பண்ணேன், நீங்கள் என்னை கொலை செஞ்சுட்டானே, அவன் ஒரு நீதிமான். அந்த நீதிமானுடைய ரத்தம் அங்கே கூப்பிடுது. என்ன சொல்லுது? என்னை அநியாயமாக நான் ஒன்றும் செய்ய தெரியாத ஆளை, அப்பாவியாக இருந்த அவனுக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, என்னை கொலை செஞ்சுட்டான். அந்த ரத்தம் பேசுது, அந்த ரத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது, பழி வாங்கணும், காயனை விடக்கூடாது அப்படின்னு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரத்தம் பேசுகிற அந்த ரத்தம், உயிருள்ள ரத்தம். ரத்தம் ஒரு மனுஷனுடைய உயிருக்கு அடையாளம், அது பேசுகிறதுக்கு அடையாளம், அது பல விதங்களே அடையாளத்தை அது கொண்டு வருகிறது. அப்போ ஏற்கனவே மனுஷ காது பேசிக்கிட்டு இருக்குது. அதில் வேதாகமத்தில் பல வசனங்களை சொல்ல முடியும், எல்லாம் ரொம்ப டைம் ஆகிடுன்னு பார்க்குறேன். அப்போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது? உங்கள் மேலே பேசிக்கிட்டே இருக்குது. ரத்தம் சொல்லுது, அதாவது கண்களின் நிச்சயம் குறித்து பேசுது. கிச்சை, உங்களுடைய பெருமை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தின் ஆசை எல்லாத்தையும் குறித்து பேசிக்கிட்டே இருக்குது. இங்கே பார், இது அழகாக இருக்குது, அங்கே பார், அது அருவதாக இருக்குது. ஏவாளை பார்க்குறோம், ஏவாள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக படிச்சிட்டார், நிறைய படிச்சிட்டாரு, அவ்வளோ காய்கறிகள்லாம் பறிச்சிட்டாரு, அப்புறம் கனி மரங்கள்லாம் படிச்சிட்டாரு, அவ்வளோ அற்புதமான காரியத்தை படிச்சுட்டு எல்லாத்தையும் அடித்து சாப்பிடுன்னா அவள் சாப்பிடுப்பா, ஃப்ரீலி ஈட், எவ்வளோ வேணுமோ சாப்பிடுன்னா அவளுக்கு ஒரு மரத்தின் கனி தான் அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்படியா சாப்பிட்டானோ. அதை பார்த்தோன்னா இச்சை பேசுது. எவ்வளோ அவள் சொல்கிறா, இச்சிக்கப்பட்ட கனிகளெல்லாம் இதை மாதிரி ஒரு கனி, அழகான கனி நான் பார்க்கல, அந்த மனசை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சம் பேசிக்கிட்டே இருக்குது, அதை பிசாசு உபயோகப்படுத்திக் கொள்கிறான். அப்போ ஜீவனத்தின் பெருமை, ஏன் பெருமை, என்னுடைய செல்ஃப், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் இதாக இருக்கணும், நான் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும். அப்புறம் மாம்சம் என்ன பண்ணுது? செல்ஃப் வில், என்னுடைய சுய விருப்பம், என் விருப்பம் இதுதான் அப்படின்னு
பிசாசு பாருங்க தான் விருப்பத்தை நிறைவேற்றும்படி விரும்புகிறான். மனுஷன் பார்த்தீங்கன்னா என் விருப்பம், என் வாழ்க்கையினுடைய ஆசை, என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஆசையை நிறைவேற்றுறதுல குறியாக இருக்கிறான். இஸ் மை வில் அப்படின்றான். ஆனால் இயேசு பாருங்க, இஸ் யுவர் வில். ஹல்லேலூயா. பரலோகத்தின் சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாமிசம் நம்முடைய சுய சித்தத்தை சொல்கிறதும் காதில் பேசிக்கிட்டே இருக்குது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது வேணும், நான் இப்படித்தான், எனக்கு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும், அதை செய்யணும், அதை இதுதான் தான் வாழ்க்கையில் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படி சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் மனுஷன். கடைசியில் முடிவில் விரக்தியும் வேதனையும் குழப்பம் அடைஞ்சு ரொம்ப வேதனைக்குள்ளே அவன் போய் விடுகிறான். அப்போ விருப்பம் அந்த சுய காதில் மாம்சம் பேசிக்கிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்குது, ஏதோ சொல்லிகிட்டே இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு போகிறீங்க. அதனால தான் பாவ குஷ்டம் பிடிச்சி நிராகரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு தள்ளப்பட்டு வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படிப்பட்ட ஆள் அப்படியே கொண்டு வந்து அவன் காதில் முதல்ல ரத்தத்தை தடவுறார். என்ன தடவுறாரு? ரத்தத்தை. எங்கே தடவுறாரு? காதில் தடவுறார். காதில் தடவுறா இந்த ரத்தம் பேசுது. இங்கே பாருங்க, மத்தேயு எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்துகள். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான விஷயம் பாருங்களா, கவனிங்க. இப்போ ரத்தத்தை தடவுறாருன்னா ஏதோ சும்மா சடங்கு கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. ரத்தம் பேசுகிற ரத்தம். உன் காதில் ரத்தத்தை தடவிருக்கிறார். பாவ குஷ்டரோகம் பிடிச்சிருந்து, பாவம் மன்னிப்பு இல்லாமல் இருந்தேன், பாவத்தின் குழப்பத்துக்குள்ளே இருந்தேன். நீங்கள் நிறைய எல்லா மதத்துலையும் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தான் சொல்லுது. இந்து மதம் என்ன சொல்லுது? நீ பாவம் செஞ்சால் தண்டனை அனுபவிச்சாகணும். அப்படி இந்த தண்டனை அனுபவிக்கலாம், அடுத்த பிறவியில் தண்டனை 70 தடவை நீ அனுபவிச்சாகணும். அப்போ ரத்தம் பேசிகிட்டு இருக்குது, ரத்தம் சொல்லிகிட்டு இருக்குது. அப்போ இயேசுவின் ரத்தம் பேசுது. எப்பா, உன் பாவத்துக்கான மன்னிப்பை நான் கொடுத்துட்டேன், ஃபர்கிவ்னஸ். உன் பாவத்துக்கான எல்லாத்தையும் நான் பூசிட்டேன், நீ விடுதலையாக்கப்பட்ட. குற்ற நிவாரண பலி. அந்த பலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குற்றத்துக்குள்ளே இருக்கிறான், குற்ற உணர்வில் இருக்கிறான், நாம் நரகம்தான் நிச்சயிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். இப்போ நன்மையானவர்களை பேசுகிறது அந்த வார்த்தையின்படி பாருங்கள் என்ன எப்படிப்பட்ட மோர் யூஸ்ஃபுல், மோர் சர்வீசபிள், மோர் அட்வான்டேஜஸ், மோர் எக்ஸலண்ட் அப்படின்னு போட்டிருக்குது. முன்னாடி நம்முடைய மாம்சமும் ரத்தமும் விரும்பினதை செஞ்சுட்டு வந்தோம். அப்படி தான் எபேசியர் 2:1 சொல்லப்படும். மாம்சம் என்ன விரும்புதோ அந்த மாம்சத்தை செஞ்சுட்டு இருந்தோம், ரத்தம் என்ன விரும்புதோ செஞ்சுட்டு இருந்தோம். அது ஆகாயத்தின் பிரபு. அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை இழந்து போய் அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி செஞ்சோம். ஏன் காதுனா நம்ம எந்த சத்தம் கேட்குதோ அந்த சத்தத்தின்படி தான் கீழ்ப்படியும் போது அந்த சத்தத்தை தான் அங்கே சொல்லப்படுது. இப்போ இயேசு ரத்தம் என்ன செய்கிறது? மோர் யூஸ்ஃபுல், உனக்கு உபயோகமான காரியத்தை அது பேசுகிறது. மோர் சர்வீசபிள், அதாவது உங்களுக்கு என்ன எல்லாத்துலேயும் உங்களுக்கு விடுதலை அளிக்கிற அட்வான்டேஜஸ், உங்களுக்கு நன்மை செய்கிற ஆச்சரியமான காரியங்களை செய்கிற அந்த ரத்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு போட்டிருக்குது. அந்த ரத்தம் பேசுகிற ஒரு ரத்தம், அந்த வல்லமையுடைய ரத்தம் உங்களுக்கு கிட்ட வந்துடுச்சு. அது பேசிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன செய்யறதுனே தெரியல. அப்படி ரத்தம் பேசுது. பயப்படாத, உனக்காய் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், உனக்கு ஒரு மாபெரும் விடுதலையை தருவேன் அப்படின்னு இந்த ரத்தம் பேசிகிட்டு இருக்குது. இன்னொரு வசனம் வாசிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரத்தம் என்னென்னலாம் பேசுது பாருங்கள். கொலோசியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 உங்கள் பாவங்களினாயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் மேலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாம் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணை அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறைந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு? எப்பா ரத்தம் பேசுது. ரத்தம் சொல்லுது, அக்கிரமத்தில் மன்னிச்சிருந்த ஒன்றை என்ன செஞ்சிட்டேன்? மன்னிச்சிட்டேன். ரைட்டு. ரெண்டாவது, உனக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து இருந்தது. இந்த கையெழுத்து தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் சாபங்கள் ஏதோ 50க்கு 55க்கு மேலே இருக்கிற சாபங்கள் ஒன்றை போட்டு அழுத்திட்டு இருந்தது. யார் செஞ்ச சாபமோ?
எங்கள் அப்பா செஞ்ச பாவமாக அவங்க செஞ்ச பாவம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் இது ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணிருந்தாங்க. இவனுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏன் இவன் செஞ்ச பாவமாக தெரியல, இவங்க அப்பா செஞ்ச 3 தலைமுறை கேட்டுட்டு இருந்தான். அவங்க செஞ்ச பாவமா, இவங்க செஞ்ச பாவமா, இந்த செஞ்ச பாவம்னு மட்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தான். இந்த பாவத்தினால தான் வந்துச்சா, இந்த சாபத்தினால தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ரத்தம் பேசுது. டேய், உனக்கு விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தெல்லாம் கையெழுத்து கொலைத்து அடிப்படை கொலைச்சனா அதை பலவிதமான வார்த்தைகளுக்கு சொல்லப்படுது. டெஸ்ட்ராய், அழிச்சிட்டான்னு போட்டுக்குது. இன்னும் ஒரு மொழி போட்டு பிளாட்டட் அவுட். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் எழுதுன அந்த சாபங்களெல்லாம் அப்படியே அழிச்சு எடுத்துட்டார். சுத்தமாக வெள்ளை பேப்பர் ஆக்கிட்டார். உன் மேலே எந்த பிராதும் இல்லை. இங்கே சார்ஜ் ஷீட்டுன்னு எழுதுவாங்க. இதில் நீங்கள் குற்றம் செஞ்சுட்டேன், இந்தந்த குற்றம்லாம் செஞ்சுருக்காருன்னு பட்டியலிடுவாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு தண்டனை அங்கே சொல்லப்படும். பெரிய சார்ஜ் ஷீட்டு உங்கள் மேலே போட்டிருக்காங்க. அந்த குற்றத்தெல்லாம் ஏசுன் ரத்தம் அப்படியே அழிச்சிடுச்சு, வெள்ளை பேப்பர் ஆக்கிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா பேப்பர் வெள்ளையாக இருக்குது. அல்லேலூயா. இவன் எந்த தப்புமே செய்யலப்பா, நிரபராதி. இவன் ஜட்ஜு சொல்லுவார், இவன் ஒன்றுமே குற்றமே காணுமே, இவன் நிரபராதி, இவனை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். காரணம் என்ன? நைட்டு ஆண்டோடைய ரத்தம் அங்கே க்ளீன் பண்ணிடுச்சு, சுத்தமாக்கிடுச்சு. பரலோக கவர்மெண்ட் நீதிபரர் ஆகிய தேவாதி தேவன் உங்கள் மேலே குற்றத்தை சுமத்த முடியல. காரணம் இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு, அழித்து விட்டது, இன்னும் கிழித்து போட்டது. அந்த பேப்பரை எரிச்சு போட்டதுன்னு கூட ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்போ ரத்தம் பேசுது, பயப்படாத, எந்த பாவமும் உனக்கு வரப்போகிறதில்ல, எந்த சாபமும் உனக்கு அழுத்த போகிறதில்ல. நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். எப்படி? கல்வாரி சிலுவையில் உனக்காய் ரத்தத்தை சிந்தி நான் மீட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பேசுதா? அடுத்தது என்ன சொல்லப்படுது? துரைத்து நடுவில் வராதபடி, உன் முன்னாடி எதுவும் வரக்கூடாது, எந்த சாபமும் நிற்க முடியாதபடி அப்படியே எடுத்து சிலுவையில் வச்சு ஆணி அடித்து கிழிச்சிட்டார். ஆமென். ஆமாம், ஆணி அடித்து கிழிச்சிட்டாரு. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க. இதை தான் ரத்தம் பேசுது. ரத்தம் பேசுது. எப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டேன், எல்லா தண்டனையும் எடுத்துட்டேன், உனக்கு சாபம் கிடையாது, உனக்கு ஒரு மாபெரும் விடுதலையை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு முன்னா கிரியை செய்கிற அந்த பேப்பர் எடுத்து தூக்கி போட்டுட்டேன். நடுவில் இருக்கு, உனக்கும் பரலோகத்துக்கும் நடுவில் ஒரு பேப்பர் இருந்தது. அந்த சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை இருந்தது. அந்த குற்றப்பத்திரிக்கை எடுத்து கிழிச்சு போட்டு உன்னோடு பரலோகத்தை கூட சேர்த்து விட்டார். அதுதான் ரத்தம் காதில் பேசிகிட்டு இருக்குது. அப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. எடுத்து தடவை சொல்கிறார். பழைய ஏற்பாடில் அவனுக்கு தெரியல, செய்ய சொன்னாங்க போல, ரத்தத்தை எடுக்க சொன்னாங்க, ஆட்டுக்கடா ரத்தத்தை எடுத்து தெரிய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்கடாவின் ரத்தம் இல்லை, இயேசுவின் ரத்தம். ஆமென். அந்த ரத்தத்தை எடுத்து காதில் தேய்ச்சிட்டு ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது. இந்த ரத்தம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், என் உபதேசத்தை கேட்கறதுக்கு மனசே இல்லைப்பா, மனசை கேட்டுக்கின்னா உன் வாழ்க்கையை மாற்றிடுவேன். உன் வாழ்க்கையை அப்படியே உரு தெரியாமல், இருந்த இடம் தெரியாமல் மாற்றி உன்னை பெரிய ஆளாக மாற்றி உன்னை ஒரு நீதிமானாக நிறுத்துவேன். நீதிமானுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உன் மேலே கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ காதில் தடவுறது என்னென்னா, ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது, நன்மையானங்களை பேசுது, எக்ஸலண்ட் திங்ஸ், மேலான காரியங்களை பேசுது, அதிசயமான காரியங்களை பேசுது, அற்புதமான காரியங்களை பேசுது. பாருங்கள், இப்படி தான் துரைத்தனங்கள். துரைத்தனங்கள்னா அதிகம் ஆளுகை, பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டுருக்குது. பிரின்சிபல் திங்ஸ், அதாவது முதன்மையான காரியங்கள். என்னென்னமோ நம்மள ஆளுகை செஞ்சிட்ருது. சில நேரம் நம்ம பலவீன ஆளுகை செய்யுது. ஒரு பலவீனங்க எழுந்திருக்க முடியலைங்க, ஒருவேளை சரீர பலவீனம், அந்த பலவீனம் அங்கே ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆளுகை செஞ்சுட்டு அது 3 நிமிஷம் மனுஷன் பாதிக்கப்படுகிறார். அப்போ உன்னை ஆளுகை செய்கிற தரித்திரம், வியாதி, மாம்ச பலவீனம் எல்லாத்தையும் இந்த ரத்தம் தூள் தூளாகுது. அல்லேலூயா. நம்ம ரத்தம் பேசுதா? இயேசு பேசுகிறாரா? இயேசு ரத்தம் இதெல்லாம் அறிவிச்சுக்கிட்டே இருக்குது. உனக்கு அறிவிக்குதா? ஒரு அம்மா ரொம்ப கை வலியாக வந்துச்சு என்கிட்ட. கை வலினா நைட்டெல்லாம் கையே தூக்கமில்ல, கையெல்லாம் என்னால் எடுக்கவே முடியல, என்னால் கை தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வந்தோடனே நான் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ண உடனே வந்துச்சு, ஜோம் பண்ணிச்சு, சரக்குன்னு திரும்பி போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு அந்த அம்மா அதுக்கே ஒரு கடமை. வந்தம்மா, கடை ஜோம் பண்ணம்மா, முடிச்சம்மா. ஏப்பா நான் சொன்னேன், ஏம்மா எதுக்கு ஜோபிக்க வந்தேன்? கைவலிக்காக ஜெபிக்க வந்தேன். சரி, நான் ஜெபிச்சேன், கை போச்சா, கைவலி போச்சா இல்லையான்னு பார்த்தேன். இல்லைங்களேன், ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபிச்சேன், நான் போயிட்டேன். வாமான் கையை நீட்டி பாருங்க, கையை நீட்டி பார்த்து சொன்னிச்சு. ஐயோ
வலியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சிங்க, நல்லா இருக்குதுங்க கையின்னு. நாங்கள் என்ன சொன்னோம், இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் உண்டு. டெஸ்ட் பண்ணி பாருங்க, செழிக்கப்பட்ட ரத்தத்தில் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. ஆண்டவர் தெளிச்சுக்கிட்டே இருக்கார், தெளிச்சுக்கிட்டே இருக்கிறார். தெளிக்க உங்களை விடுதலை. இயேசு சொன்னால் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. குணமானீர்கள் அப்படின்னா என்னென்ன, ஊண்டு, ஃப்ரெஷ் ஊண்டு. அது வந்து எதுமா தழும்புன்னா தமிழில் ஒரு மாதிரி வந்தது, ஆனால் கிரேக்க பதத்தில் அப்படியே பொழந்த ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அவயங்களில் ரத்தம் வந்து அப்படியே பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன, உனக்கு விடுதலை ஆகும்படி அந்த காயங்கள்லேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. எடுத்து தெளியுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள். உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற சகல தரித்திரத்தையும், சகல பலவீனத்தையும், சகல பொல்லாத ஆவிகளையும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தை தெளித்து விடுதலை ஆக்கி கொள்ளுங்கள். ஆமென். அப்போ இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்குகிறது, உங்களை சுகமாக்குகிறது. அப்போ பிசாசுடைய எல்லா ஆதிக்கத்தையும் அது எடுத்து போடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரங்களை உரிந்து கொண்டு, அதிகாரம்னா பவர் ஆஃப் டார்க்னஸ். அந்த அதிகாரம் அநேக ஆளுகை செலுத்திட்டு இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மனுஷன் இருக்கிறான். சில குடிக்கிற ஆட்களை கேட்டால் அவன் சொல்லுவாங்க, 4:30 மணிக்கே காதில் சத்தம் கேட்குமா, போய் எழுந்துரு, நீ எங்கே படத்தை ரெடி பண்ணு, போய் குடி, அதை வாங்கு, இதை வாங்கு. இந்த குடிகாரருடைய மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற இடத்துலேயே இருக்கும். எங்கடா போய் குடிக்கலாம், எங்கடா போய் இது பண்ணலாம், அதெல்லாம் பண்ண. இது ஒரு அதிகாரம். சாத்தான் அந்த அதிகாரத்துக்குள்ளே வச்சுருக்கிறான். அந்த அதிகாரத்தில் வச்சு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான், போய் செய். சிகரெட் குடிக்கணும் பாருங்கள், கரெக்டாக அந்த 10 மணிக்கு 1 செகண்ட் கூட டிலே ஆகாது, உடனே போய் அதை குடிப்பான். அது தம் இழுத்தாதான் அவனுக்கு காரணம் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டெவில். அதிகாரத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறான். அதிகாரம் அவனை செலுத்தி கொண்டே இருக்கிறது. அதிகாரத்தின் அடியில் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் இயேசுவின் ரத்தம் சொல்லுது, அந்த அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். ஆமென். இயேசுவின் ரத்தத்தை சொல்லி விடுதலையாக்கப்படும் பொழுது ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை அவர் தருகிறார். ஒரு பையன், ஒரு வாலிபன் என்கிட்ட சிகரெட் குடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறேன், எப்படி விடுதலையாக முடியாது தெரில. நான் சொன்னேன், விட்டுறா அப்படின்னு. இயேசு தான் இருக்காரு. நான் சொன்னேன், விட முடியாதுங்க, நாக்கில் அரிக்குமா, அப்படி பயங்கரம் நாக்கெலாம் அரின்னு அரிக்குமா. அந்த அரிப்பு போதான். சிகரெட்டை வாங்கி ஒரு தம் இழுத்தாதான் அந்த அரிப்பே அடங்குமா. இது என்னால் தாங்க முடியலண்ணா, தொடர்ந்து விடலை. ப்ரேயர் பண்ண ஒரு நாள் அந்த அதிகாரத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ சத்ரு தவறான விதத்தில், கெட்ட பழக்கத்தில், கெட்ட சூழ்நிலையில், பாவத்தின் எண்ணத்தை வச்சு அதிகாரத்துக்குள்ளே வச்சு அவனை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ இயேசு ரத்தம் காதில் பேசுது, இயேசு ரத்தம் காதில் சொல்லிக்கிட்டே இருக்குது, இந்த அதிகாரத்தை நான் உறிந்து கொண்டேன், எடுத்துக்கொண்டேன் அப்படி சொல்கிறது. உறிந்து கொண்டார் என்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லும்படி வருது. ரவுடி இருக்கான்னு வச்சுங்க. இந்த சில பயங்கர ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி முதுகில் கத்தி வச்சுருப்பான், சைடில் சின்ன கத்தி வச்சுருப்பான், அங்கே கத்தி வச்சுருப்பான், சைக்கிள் செயின் வச்சுருப்பான், இன்னும் ஒரு இதெல்லாம் கையில் முள்ளாக வச்சுருப்பான், பிளேடு வச்சுருப்பான், அது வச்சுருப்பான், இது வச்சுருப்பான். அவன் பார்த்த தற்காத்துக்கு சரசன்னு இழுத்துருவான், டக்குன்னு பிளேடெல்லாம் போட்டு இழுத்துருவான், சைக்கிள் செயினால் அடிச்சிடுவான், கத்தி எடுத்து சொருவிட, இப்படி பல ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அவன் சுற்றிட்டு இருக்கிறான். போலீஸ் வந்தோன்னா முதல்ல என்ன செய்யும், பிடிச்சி 2 கையும் பின்னாடி கட்டிட்டு இருக்கிற அவன் ட்ரெஸ்ஸே உருவிடும், ஒரு ஜட்டியை மட்டும் போட விட்டுட்டு அடித்து இழுத்துட்டு போயிருக்காங்க எத்தனையோ போலீஸ். நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பா போலீஸ்கார் தான். அடித்து இழுத்து மொட்டையை அடித்து அவன் மேலே கரும்புள்ளி செம்பள்ளி குத்தி இழுத்து தரன்னு ஒரு ஊர் இழுத்துட்டு போவாங்க. அதை தான் அந்த நாட்கள் செய்வாங்க. அதே மாதிரி இந்த ரவுடி பிசாசு பல இதை வச்சுருக்கிறான், சைக்கிள் செயின் வச்சுருக்கிறான், பிளேடு வச்சுருக்கிறான், எல்லாம் வச்சுட்டு இருக்கிறான். வச்சுட்டு உன்னை அப்பப்போ காயப்படுத்திகிட்டே இருக்கிறான். வந்து கீறிட்டு போயிடுறான், சைக்கிள் செயினில் அடிக்கிறான், வந்து கத்தியால் குத்திட்டு போயிடுறான், மிரட்டி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுறான். இப்போ இயேசு ரத்தம் என்ன சொல்லுது, இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சுது, அதிகாரங்களை உறிந்து கொண்டார். உறிந்து கொண்டா அவனை எல்லாத்தையும் பிடிக்கிட்டார், நிர்வாணப்படுத்திட்டார். அவனை ஒரே ஒரு ஜட்டி போட விட்டுட்டு அவனை ரோட்டில் அலைய விடுறார், அவனை துரத்திட்டு போகிறார், அவனை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. பின்புறமாக கையும் கட்டப்பட்ட நிலைமையில் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதை தான் இயேசு ரத்தம் செய்து கொண்டிருக்கிறது. நிறைய விசுவாசி சொல்கிறாங்க, பேய் வந்தது பிறகு நைட்டு பிடிச்சி அழுத்து பிறகு காலை பிடிச்சிது, கையை பிடிச்சிது, தலையை பிடிச்சி. ஹல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு ரத்தம் பேசுதா. அப்படி பயம் வந்தாலும் எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினால நான் வெற்றி சிறப்பேன், நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன், நான் கிருபையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? அப்போ இயேசுவின் ரத்தம் ஒருவேளை இரவு நேரத்தில் பயங்கரமான ஒரு பிசாசு உங்களை அழுத்திட்டு இருக்குமானா இயேசுவின் ரத்தம் பேசும். ஹலோ, பிசாசை எழுந்திருந்து சத்ருவை என்னை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை,
துரைத்தவர்கள் அதிகாரம் இயேசு கல்வாரி சிலுவையில் உரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது அவன் பயந்து ஓடுவான். ரத்தம் தெளிக்கிறதுனா என்ன, சும்மா எடுத்து தண்ணி தெளிக்கிறதா ரத்தம்? இந்த உள் மனசுலேருந்து, மனதிலிருந்து, ஆழத்திலிருந்து தூக்கி இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் நாமத்தை நான் விடுதலை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அது பரிபூர்ண விடுதலை தருகிறது. அப்போ இயேசுவின் ரத்தம் காதில் தடவுனாங்கன்னா என்ன அர்த்தம்? அது பேசிக்கொண்டே இருக்கிறது, அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, உன்னுடைய சாபத்தை எடுத்துட்டேன்ப்பா, உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்ப்பா, உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்ப்பா, வல்லமையை கொடுத்துருக்குறேன்ப்பா அப்படின்னு நிறைய பிசாசு வருதும் போது இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன்னா போதும், ஐயோ தெளிக்காத, உடம்பு வலிக்குது, அது கத்துது. பாருங்கள், இயேசுவின் ரத்தம் பிசாசுக்கு ஒரு ஆசிட் மாதிரி. ஆமென். ஆசிடை போட்டால் ஒரு மனுஷன் மேலே மூஞ்சி கிஞ்செல்லாம் SO4 அந்த ஆசிடை போட்டால் அப்படியே உடம்பெல்லாம் அரிச்சிடும், அப்படியே இதாகிடும். சல்ஃபூரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட் மேலே பட்டுச்சுன்னா போதும் உடம்பெல்லாம் அரிக்கும். லேபில் ஒரு வாட்டி எனக்கு பட்டுச்சு, அப்படி ஸ்கின்னெல்லாம் அரிச்சிடுச்சு. அவ்வளோ பயங்கரமான ஆசிட் அது. நமக்கு ஆசிட் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம். பிசாசு மேலே தெளித்து பாருங்கள், அரிச்சு எடுத்துடும், ஓடியே போயிடும், மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கிடும். ஆமென். அப்போ இயேசுவின் ரத்தம் பேசிகிட்டு இருக்குது, மகனே பயப்படாத, அவன் கூட இருக்கிறேன், ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்திருக்கிறேன், விலையேறப்பட்டோம். சாதாரண ரத்தம் இல்லை, தோல்வியின் ரத்தம் இல்லை, அது வெற்றியின் ரத்தம். இயேசு சொல்கிறாரு, சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஜெயிச்சிட்டாருப்பா, ஜெயிக்க முடியாத எல்லாத்தையும் அந்த இடத்துல ஜெயிச்சிட்டார். சத்துருடைய எல்லா கோட்டையும் ஜெயிச்ச வெற்றி சிறந்தார். அப்படின்னா அப்போ அவர் பெரிய பவனி வரார், முடிச்சாச்சு, கான்கோயட், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். அப்போ ஜெயிச்சோடைய ரத்தம் உன் மேலே பூசப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீயும் ஜெயிப்ப, நீயும் வெற்றி சிறப்ப, நீயும் மேலே வருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்போ 2 ரத்தம் பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். அப்போ காது பாருங்கள், இன்னொரு சத்தமும் கேட்கும். ஒரு மனுஷனை காது பாருங்கள் எப்படி படைச்சி வச்சுருக்கிறார். மாம்சம் பேசுது, இப்போ ரத்தம் பேசுது. இப்போ பிசாசு எப்படி பேசுவான் அதை குறித்து பார்க்க போகிறோம். பிசாசும் பேசுவான் காதில். யோவான் 8:42-44 இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறீர்கள்? நீ உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதனால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் பிதாக்களுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நல்ல டூப் மாஸ்டர் அவன். சும்மா இருக்கிற கதை கட்டிக்கிட்டே இருப்பான். புது புது கரடை, புது புது சரடை அவுத்து விட்டுகிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான், என்னென்னமோ சொல்கிறான். மதங்களில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொய். இயேசு கல்வாரியில் சிலுவையில் உன் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அதை மாற்றி விட்டுட்டான். மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டான். மன்னிப்பே கிடையாதுன்றான். அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலான்றான். தண்டனை அனுபவிச்சே ஆகணுன்றான். எவ்வளோ பெரிய பொய். சொந்தமாக எடுத்து பல கதைகளை, சொந்தத்தில் எடுத்து பல பல கதைகளை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வழித்தப்ப அவன் செஞ்சிட்ருக்கிறான். சத்தியத்தை அவன் அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு இச்சை. நீங்கள் பாருங்கள், உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாக்களுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு இச்சை. பாருங்கள், ஏவாளை பேசுகிறான். பவுல் சொல்கிறான், கிறிஸ்து நீ ஏவாளை போல நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்களோன்னு பயமாக இருக்குது, உண்மையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுகளோ என்று பயந்துருக்கிறேன் அப்படின்றான். பிசாசு என்ன செய்கிறான்? நல்ல ஒரு அழகாக ஒரு பொய் சொல்கிறான். எதை சாப்பிடாதுன்னு சொல்லி அதை சாப்பிட சொல்கிறான். சாப்பிட சொல்லிட்டு முடிச்சிடுறான் மேட்ரு. இது உனக்கு அவர் தேவனுக்கே தெரியும், நீ எங்கே பெரிய ஆள் ஆகிட போட்டால் அவருக்கே பயம்ன்றான். நீ எங்கே மாதிரி எனக்கு ஈக்குவலாக ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவருக்கே பயம். அதனால தான் அவர் இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறான். பொய்யை சொல்கிறான். இது அப்படியே நம்புகிறான். அவன் இச்சை என்னென்ன, அவனுடைய இச்சை என்னென்ன, அவனுக்கு பெருமை. 5 விதமான பண்பு பிசாசுக்கு இருக்குது. ஒன்று பெருமை, ப்ரவுட். அவனை சொல்ல, நான் பெரியவனாக இருக்கிறேன், ஆண்டவர் மாதிரி கடவுள் மாதிரி பெரியவனாக இருக்கணும் அப்படின்னா பெருமையை விரும்புகிறவனாக இருக்கிறான். பெருமைனா என்ன? அது வடிகட்டின பொய். சும்மாவும் நம்ம ஆளுகளுக்கு இருக்கிற பெருமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா எல்லாம் நான் தான் அப்படின்வாங்க. அப்போ பெருமைன்றது ஒரு பெரிய பொய். ஆண்டவர் எதுவுமே செய்யலை, என் திறமையினால, என் அறிவினால்,
எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன், சம்பாரித்தேன். எப்படி சம்பாரித்தேன்னா என் திறமை, என் அறிவு, என் மூல அறிவு அப்படின்னு சொல்கிறது ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்குறார். அப்போ பெருமை. ரெண்டாவது வர்ஷிப், தன்னை ஜனங்க மதிக்கணும், ரெஸ்பெக்ட், தன்னை வணங்கணும், தனக்கு அவங்க சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிற காரியங்கள். அந்த பொய் பாருங்கள், பிசாசு என்ன பண்ணால் ஒன்று ஆண்டவருக்கு நிகராக போகணும், ஆண்டவருக்கு ஸ்தானத்தை எடுக்கணும், ரெண்டாவது தன்னை வணங்கணும், அப்புறம் இன்னும் பல காரியங்களே அவன் செய்கிறான். அதே மாதிரி இன்னொருத்தர் ஏமாத்துறது. நாலாவது ரிபல்லியன், முரட்டாட்டம், சொல்கிறத கீழ்ப்படியதே கிடையாது. அதனால தான் மனுஷனை ரிபல்லியஸ் ஆக்குறான். ரிபல்லியஸ் முரட்டாட்டம், தேவனுக்கு விரோதமாக திருப்பி விடுறான், உங்கள் அப்பாவுக்கு விரோதமாக பேசிடுறான், உன்னுடைய சொந்த கிரியேட்டர் தகப்பனுக்கு விரோதமாக நீ பல காரியங்களை செய்ய சொல்லிட்டு திருப்புறான். அதுதான் அவன் லஸ்ட்டு. ஆண்டவர் அழ வைக்கணும், ஆண்டவரை கவலைப்பட வைக்கணும். ஆண்டவர் பாருங்கள், அழகாக உலகத்தை மனுஷனை உருவாக்கி எல்லா ஆளுகையும் கொடுக்குறார். அவனை ஆளுக வச்சு, அவனை வியாதியினால் ஆளுக வச்சு, பலவீனத்தில் ஆளுக செய்யும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி கஷ்டப்படும். ஐயோ என் புள்ள கஷ்டப்படுது, என் புள்ள வேதனைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப வேதனைப்படுவார். அது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் இச்சையினால் நிறைந்திருக்கிறான். அவன் பாருங்கள், காயினை நிரப்பி ஆபேலை கொலை செஞ்சான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதனம். கொலை பண்ணுறது அவனுக்கு விருப்பமான விஷயங்க. கொலை பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறது, ஒருத்தனை வேதனைப்படுத்துறது, இன்னொருத்தனை அழ வைக்கிறது, அது பிசாசுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம். அதை தான் ஏசு சொல்லிட்டு அதை செய்ய நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீங்க, ஆசையாக இருக்கிறீங்க, அதானப்பா விருப்பம். பாருங்கள், நீங்கள் இந்த சண்டை நடக்குது, எதுக்கு சண்டை போட்டுக்கிறானே தெரியல. அங்கே போகிறான், பாம்பு போடுறான்னு ஒரு ஆயிரக்கணக்கில் ஜனங்க சாகிறாங்க, ஒரு குழந்தைகளை சாகடிக்கிறாங்க. இதில் அவன் திருப்பி பழி வாங்கும்படி இங்கே செய்கிறான், இங்கே கொண்டாந்து போடுறான். இந்த பின்னாடி வசங்களை சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, கொலை செய்கிற இவனும் பிதாவுக்கு தொண்டு செய்யும் என்று நினைக்கிற காலம் வரும். இவன் கடவுளுக்கு கொலை பண்ணுற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இல்லை, அப்படி தேவன் விரும்பலை. மனுஷ சாயலாக படிக்கப்பட்ட கொலை செய்யறதுக்கு எந்தவித அனுமதியும் கிடையாது. அதை தேவன் வெறுக்கிறார். தெரியல, பொய்யான மதத்தை பின்பற்றி, பொய்யான காரியத்தை பின்பற்ற வச்சு எல்லாரையும் மனுஷ கொலைபாதகனா மாற்றுகிறான். இயேசுவே கல்லால் அடித்து சாவடிக்க வந்துட்டாங்க. அதான் கேட்குறார், நீ பிதாவுடைய இச்சையை செய்ய விரும்புகிறான். பாருங்க, சத்துரு பேசுகிறான். எதை கேட்குற? ஏன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்? மனசு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் பிசாசு சொல்கிறது கேட்குறதுக்கு ஒரு மனசு கேட்குது. ஆனால் நான் சொல்கிறது என்ன செய்யலை, கேட்க முடியல. என் காது கேட்காத லெவலுக்கு போயிட்டேன், அதனால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அவர் ரொம்ப சொல்கிறார். பிசாசு சத்துரு உன் காதில் பேசிக்கிட்டே இருக்கிறான், பலவித பொய்யை சொல்லிகிட்டே இருக்கிறான். நீ அவ்வளோதான், போயிட்ட, உன் காரியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான், இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் இயேசுவின் ரத்தம் சொல்லுது, இல்லை, உனக்கு ஒரு புது வாழ்வை வச்சுருக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்வை வச்சுருக்கிறேன், உனக்கு ஒரு கிருபை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் அந்த நாட்களில் டிவியில் பேசும்போது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சாட்சியை சொன்னார். என்ன சாட்சின்னா, அவர் நிறைய கடன் வாங்கிட்டாராம். கடன் வாங்கிட்டு வட்டி கொடுக்க முடியல, வட்டி செலுத்த முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நல்ல கிறிஸ்தவர், ஆண்டவரே அட்லீஸ்ட் வட்டி பணத்தாவது கொடுக்கணும், வட்டியாவது நீங்கள் எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதாவது கொடுக்கணும். பார்த்தா அதுவும் கிடைக்கலையா. ரொம்ப ஒருத்தர்கிட்ட போய் கேட்கலாம், கடன் கேட்கலான்னு சொல்லிவிட்டு நேராக ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அங்கே வீட்டுக்கு போனோடனே அவங்க அவர் வரலைங்கட்டாங்க. சரி, அது வரலையும் ஏதாவது பாருங்கன்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி விட்ருக்காங்க. டிவி ஆன் பண்ணால் என் மெசேஜ் அங்கே போயிட்டுருக்குது. நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ வேறு கஷ்டத்தோடு வந்திருக்கிற, எனக்கு தெரியல என்ன பேசுகிறேன்னு. அவர் சொன்னார், நீ கஷ்டத்தோடு வந்திருக்கிற, வட்டியாவது செலுத்தலாம், அது கூட முடியலன்னு வேதனையோடு வந்திருக்கிற, ஏன் அப்படி ஜெபம் பண்ண? அதே தப்பான ஜெபம். ஆண்டோட ஜெபிக்கும் போது வட்டி கொடுக்குன்னு ஜெபம் பண்ண, அதை முதலையும் சேர்த்து கேளு அப்படின்னு. அவர் உட்காந்துருந்து அவர் நைட்டு தான் சூசைட் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தாராம். சூசைட் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு யோசிச்சுருந்தாராம். இந்த வார்த்தைகள் பாருங்கள், எல்லாம் தேவன் நம்ம வார்த்தையாக பேசுகிறோம், எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். வட்டியும் முதலையும் சேர்த்து கொடுக்கும்படி தேவனுக்கு உதவி செய்வார் சொன்ன உடனே தளர்ந்து போன இரவு சூசைட் பண்ணிக்கணும், தற்கொலை செய்து முடிவோடு வந்திருந்த அந்த ஆள் மனசில் ஒரு புது எழுச்சி வந்துருச்சான், புது கிருபை வந்துச்சான். இல்லை, எனக்கு வட்டியும் கொடுப்பாரு, முதலையும் சேர்த்து கொடுப்பாரு, இந்த கடல்லேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே வந்துட்டான். இன்றைக்கி ஜனங்க நிறைய பேரை பேசுகிறான், காதில் பேசுகிறான், சூசைட் பண்ணிக்கோ, செத்து போயிடு, ஒன்றும் இல்லாமல் போயிடு, ஓடிடு, இல்லை அவனை கொலை செய், இவனை கொலை செய், மனுஷ கொலைபாதகன், உன்னை நீயே கொலை செய்யும்படி, தற்கொலை செய்து கொள்ளும்படி, தன் உயிரை மாய்த்துக்கும்படி
அவன் சத்துரு பேசிக்கிட்டே இருக்கான். அவன் மனுஷன் கொலைபாதகம் பேச்ச கேட்காத. தற்கொலை செய்து கொள்வது வழியே இல்லை. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற அநேக பிள்ளைகள், அநேகருடைய காரியங்களை நான் செபிக்க சொல்ல, தற்கொலை என்னை தாக்கிக்கிட்டே இருக்குது, செத்து போயிடலான்னே இருக்கிறேன் அப்படின்னா பிசாசு சத்துரு உன்னை விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், திரும்ப உயிர்ப்பிப்பேன், திரும்ப கட்டுவேன். எந்த நஷ்டத்தையும் லாபமாக மாற்றுறதுக்கு என்னால் முடியும். எந்த தோல்வியும் ஜெயமாய் மாற்றுவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பையன் பேச்சை கேட்காத, அந்த பையன் பேச்சை நீ ஒரு நாள் கேட்காத அப்படின்னு சொல்கிறான். அவன் பேசும்போது சொந்தமாக எடுத்து விட்றான். சரடு கதை விட்டுக்கிட்டே இருக்கிறான். 17 ரீல் சொல்லுவாங்க. ஒரு படம் 17 ரீலோ 16 ரீலோ அவ்வளோ ரீல். அவன் மணிக்கணக்காக அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், 3 கேட்டோம். என்ன கேட்டோம்? 3 கேட்டால் தான் தெரியும். எங்கே கேட்டுக்கிது? எங்கேயோ இருக்கிறீங்க. முதல்ல என்ன கேட்டோம்? நம்முடைய மாம்ச காது பேசிக்கிட்டே இருக்கும். அது என்னத்தை பேசுது? உன்னால் முடியாது, ஆகாது, அது ஆகாது, இது ஆகாது, இல்லைன்னா பெருமைக்குரிய விஷயங்களை பேசிக்கிட்டு உன்னை சோர்வுக்குள்ளாகி குழப்பத்துக்குள்ளாகுது. அடுத்தது ரத்தம் பேசுது. இயேசுவின் ரத்தம் நன்மையானவர்களை பேசுது. என்ன பேசுது? எக்ஸலண்ட் திங்ஸ், சிறப்பான காரியங்களை பேசுது, அற்புதமான காரியங்களை பேசுது. என்ன சொல்லுது? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, உன் அக்கிரமத்தை மன்னிச்சிட்டேன், நியாயபரமான சாபம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், எல்லா அதிகாரத்தையும் உனக்கு காலு கீழே கொண்டு வந்துட்டேன், நீ துரைத்தானங்களை உன்னை எதுவுமே ஆள முடியாது, நீ தான் அவளால் வியாதி ஒன்றும் ஆள முடியாது, நீ தான் வியாதி ஆளுவ அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் கொண்டு வந்தேன்னு ரத்தம் ஜனந்தனை பேசிகிட்டு இருக்குது. 3வது பிசாசு பேசிகிட்டு இருக்கிறான். உன்னை எப்படியாவது வீழ்த்தணும், இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறான். ரத்தம் பேசுறதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறதெல்லாம் பிசாசு தான் பேசுகிறான். அதுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதிர்த்து நின்று சண்டை போடுன்னு சொல்கிறார். பாருங்கள். இப்போ அடுத்தது அவங்க என்ன செய்கிறாங்க? ஆயில், அபிஷேகம். நல்லா கவனிங்க. எடுத்த உடனே ஆயில், எண்ணெய் பூசப்படலை. ஏன் எண்ணெய் பூசலை அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர், அவர் பரிசுத்தமான தேவன். ஆதியில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சோன்னா பரிசுத்தமாக இருந்தான். அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தான். தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சு. தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வாசமாக இருந்தது. தேவனோடு கூட அவன் தொடர்புடையவனாக இருந்தான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுனால 2 பேருக்கும் கனெக்ஷன், 2 பேருக்கும் தொடர்பு என்ன செஞ்சிச்சு? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவர்களாக இருந்தாங்க. இப்போ தப்பு செய்யும்போது அவன் என்ன போயிட்டான்? ஆவியானவர் கிளம்பி போயிட்டார். ஆவியானவருக்கு கொஞ்சம் அசுத்தம் வந்தாலும் தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படியில் அவர் கோபம் வந்துடும். அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தத்தில் இருக்கிற உடனே போயிட்டார். ஆண்டவர் பார்த்தா இப்போ குமாரன் என்ன செஞ்சார்? இவர் பரிசுத்த ஆவியானவர் மனுஷன் நான் சந்தோஷமான வாழ முடியாது, ஒரு விடுதலான வாழ்வை அனுபவிக்க முடியாது, ஒரு பலமான வாழ்க்கை வாழ்ந்து வல்லமையான வாழ்க்கையை இவன் வாழ முடியாது, ஒரு தேவ வல்லமை இல்லாமல் அவனால் வாழ முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு குமாரன் இந்த உலகத்தில் அவர் வந்து மறித்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். இப்போ ஆயில் எங்கே தடவப்படுது? ரத்தம் பூசின இடத்துக்கு மேலே ரத்தம் வைக்கப்படுது, ஆயில் தடவப்படுது, அந்த அபிஷேக தைலம் தடவப்படுது. அப்படி அர்த்தம் என்ன? ஏசு இப்போ சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில், ஏன்பா என்றென்றைக்கும் இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்றார். ஆதாம் மாதிரி பொசுக்குன்னு போய்கிறவர்ல, பொசுக்குன்னு கோச்சிக்கிறவர்ல, டக்குன்னு வெளியிட போகிறவர் இல்லை. இந்த வாட்டி தப்பு செஞ்சாலும் குத்துண்ட மாதிரி அங்கேயே இருப்பார் ஒழிய அவர் உன்னை விட்டு போக மாட்டார். அதுக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன், ரத்தத்தாகிய வேலையை அடைச்சிருக்கிறேன், ரத்தத்தை தடவிருக்கிறேன், அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறேன் அப்படின்றார். ஆமென். இப்போ நீங்கள் பாருங்கள், தப்பு செய்கிறீங்க, ஆனால் போகல, மன்னிப்பு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து கொள்கிறார். மறுபடியும் வாய்ப்பை அள்ளி வழங்குகிறார். சாகர வரையிலையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் விட்டு போகிறது இல்லை. சிம்சோனை விட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு போயிட்டார். ஆனால் உனக்குள்ளே போகாமல் இருப்பது காரணம் இந்த தேவ ரத்தம், இயேசு சிந்தப்பட்ட ரத்தம். இயேசு சொல்லிகிட்டே இருக்கிறாரு, என் ரத்தத்தினால பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கேன், சுத்தமாக்கி இருக்கிறேன், நீ போகாதீங்க, இருங்க, அவன் திருந்த பரிசுத்த ஆவியானவரே நீ கிளம்பாதீங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் பருத்தி பேசிட்டு இருக்கிறேன், இன்னொரு தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி நல்லா மாறிடுவான், சுகமாகிடுவான், நல்லா ஆகிடுவான், இதாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை இறக்கி அங்கேயே வச்சிருக்கிறார். அவரை பிடிச்சி வச்சிருக்கிறார். இன்னும் கெட்டாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டார். போவாதப்பா அந்த வீட்டை விட்டு
அப்படி சொல்லி வெளியில் பூட்டு ரத்தத்தினாகிய பூட்டை தடவி மேலே வாசலில் ரத்தத்தை தெளித்து சீல் பண்ணிட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியாது, வெளியே போடாது. நம்ம பேர்பட்ட விசேஷமான ஜனங்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு அற்புதமான ஜனங்கள். அப்போ பாருங்க, ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது, ரத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது, ரத்தம் பறித்து பேசிகிட்டே இருக்குது, ரத்தம் காரியங்களை விளக்கிட்டே இருக்குது, சத்தியத்தை விளக்கி கொண்டே இருக்கிறது, பிதாவுடைய திட்டத்தை விளக்கிட்டே இருக்குது, குமாரனுடைய எல்லா உபதேசத்தை விளக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஆயில் என்ன பண்ணுது வாசிப்போம் சீக்கிரம். 1 யோவான் 2:26-27. உங்களை வஞ்சிக்குள்ளை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. இப்போ என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் காதில் என்ன தடவுறார். அந்த அபிஷேகம் அந்த காதில் தடவினோடனே இப்போ அபிஷேகம் பேச ஆரம்பிக்குது. பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் நினைப்பு போட்டுக்கிறார். குமாரன் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் ஞாபகத்தை கொண்டு வர காதில் பேசிட்டே இருக்கிறார். பயப்படாத, தைரியமான நில்லு. அவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை விட்டு ஓடி போவான் அப்படின்னு ஒன்றா ஏதோ ஒன்றை பார்த்து ஓடுறது கிடையாது. உங்கள் காதில் தடவி இருக்கு பார் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தோடு கூட நிற்கும்போது, அபிஷேகத்தோடு கூட நீ அவனுக்கு எதிராகி கடந்து வரும்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போகான். ஒன்றை பார்த்து இல்லை, உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து. ஹல்லேலூயா. அந்த அபிஷேக தைலம் உன் மேல் பூசப்பட்டபடினால, அபிஷேகம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறபடினால உன்னை அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு சகோதரன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது பிசாசு பேச ஆரம்பிச்சிச்சு. அது சொன்னிச்சு, பிசாசு பேசிச்சு. அது என்ன சொன்னது, நான் இவனை விட மாட்டேன், ஏன்னா இயேசுவை பற்றி சொல்கிறான், அதை பற்றி சொல்கிறான், அதனால் இவன் வாழ்க்கையை சீரழிக்கணும் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. ஒருத்தன் அவன் ஒரு பேரை சொல்லி, அந்த பேரை உள்ள அவனை அந்த பேர் இருக்கிறவனை பார்த்து அவனை இவன் தான் கிறிஸ்துக்குள்ளே நடத்துகிறான், அவனை ஏழாக இருந்தான், இவனை கூட்டு சர்ச்சைக்கு கூட்டு அவன் இயேசு ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்ட உடனே என் ஆளெல்லாம் இவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அதனால் இவன் நான் விட மாட்டேன் அப்படின்னு நான் கேட்டேன். சரி, இவனை பிடிச்சிட்டு ஆற்றி, ஏன் உன் ஆள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டான், அவன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டான்ற, அவன் எங்கேயோ பாட்னாவுக்கு ஊழியம் போயிட்டான், அவன் மிஷினரியாக போயிட்டான்ற, ஏன் அவங்ககிட்ட போகல அப்படின்னு கேட்டேன். அந்த பிசாசு அவன்கிட்ட கிட்ட போக முடியல, அவங்ககிட்ட அபிஷேகம் இருக்குது அப்படின்னு. அப்போ இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்குற அபிஷேகம் ஒரு ஃபயர், அது ஒரு வல்லமை, அது தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. அதனால தான் இயேசு எம்பவர் யூ அப்படின்னா அதிகாரத்தை அளிக்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான். இயேசுவின் ரத்தம் வழி செய்கிறது. அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை எக்யூப் பண்ணுறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை சரியாக்குறார். இயேசுவின் ரத்தம் வியாதியை நிற்குது, பரிசுத்த ஆவியுடைய பெலன் உன்னை எக்ஸசைஸ் பண்ணி மசில் பில்ட் ஆகுது. சும்மா அப்படி பார்த்தா ஒட்டமெல்லாம் கட்டுக்கட்டாக 6 பேக்காக நிற்கிற, முன்னாடி எழுந்திருக்க முடியல, கால் வலி கை வலி, இதில் இறங்கலை, பெட்டை விட்டு இறங்கலை. உன்னை பெட்டை விட்டு இறங்க வச்சது இயேசுவின் ரத்தம், உன்னை பலசாலையாக மாற்றுறது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஆமென். எல்லா பலசாலைகளும் ஆலையில. ஆமென். அதனால இயேசு சொன்னார், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யூ ஆர் அ ஸ்ட்ராங் பர்சன். என்ன சொல்லுது, ஸ்ட்ராங் பர்சன், சாம்பியன், இவர் வேலர், இவர் போர் வீரன், நீ உடைப்பப்பா, நீ துக்குச்சூரா மாத்துவையா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். காரணம், அபிஷேகம், கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உன்னை பலசாலியாய் மாற்றுகிறது, உன்னை பெரிய ஆளாய் மாற்றுகிறது, எல்லா காரியங்களையும் உடைக்க, அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறது. ஆமென். உன்னுடைய ஒவ்வொரு அவயத்தையும் தேவன் அவர் மாற்றுகிறார், உன்னை அவர் கொண்டு செல்கிறார். அது சகலவற்றையும் போதிக்கிறதான், சொல்லி தருது. உன் வியாபாரத்தில் தோல்வியா, முயற்சி எடுத்து வியாபாரத்தில் தோல்வியில் உட்காந்துருக்கீங்களா, உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லி தருகிறார். இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாரன் பஃபெட்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா ஒரு விஷயம் தேவையாம். அது என்னன்னா போர் குணமா. என்னது போர் குணம்? போர் குணம் என்னன்னா போராடுற குணம் வேணுமா. அந்த போராடுற குணம் இருந்தால் மேலே எங்கே வேணால் போயிடுவானோ. நம்ம ஆளுங்க போராடுற குணமாக இருக்குது. புசுக்குன்னு கோச்சிக்க வேண்டியது, புசுக்குன்னு குப்பராட்சி படுத்துற வேண்டியது, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டிப்ரெஷனுக்கு போய் குப்ரெஷன் படுத்துட்டு உட்காந்துருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, போராடுற குணம்,
அந்த போராடுறது கொண்டு இந்த வல்லமை பெற்று தருது. விடாத, திரும்ப ட்ரை பண்ணு, திரும்ப முயற்சி செய், திரும்ப எழுந்துரு, திரும்ப செய், திரும்ப இந்த முறை போ, அடுத்த முறை போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போராடுறதுக்கு தானே பலனை இந்த அபிஷேக வல்லமை போதிக்கிறது, சொல்லித்தருது. என்ன சொல்லித்தருது? எப்பா நீ எப்படி பலசாலியாக மாறணும், என்ன பண்ணணும், நீ சாதிக்கணும், நீ தேவனுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணணும், இதெல்லாம் எப்படி சொல்லித்தருது. சக்ஸஸ். அவர் என்ன கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சாதாரண இல்லைங்க. இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவர் தான் ஆசான். எல்லா சப்ஜெக்டும் உருவாக்குறது அவர் தான். நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் மேக்ஸ் டீச்சர் ஒருத்தர் வருவார், ஹிஸ்ட்ரி டீச்சர் ஒருத்தர் வருவார், அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் டீச்சர் வருவார், இப்படி பல டீச்சர் வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பல டீச்சர்ஸ் வருவாங்க. அப்புறம் காலேஜ் போனால் அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இப்படி டீச்சர் கிட்டத்தட்ட ஒரு 200 டீச்சராவது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாட்டும் ஒரே டீச்சர் தான். எல்லாத்தையும் சொல்லி தருவார், எல்லா பிஸ்னஸையும் சொல்லி தருவார், எல்லா காரியத்தையும் சொல்லி தருவார், எல்லாத்தையும் சொல்லி தருவார். அவர் போதிப்பார், சொல்லி தருவார், கற்றுத்தருவார். எல்லா டெக்னிக்கும் அவருக்கு தெரியும். ஏன்னா இஸ் எ கிரியேட்டர். அவர் உருவாக்குறதுல அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பங்கு பெற்றிருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் காத்திருக்கும் போது அவர்கிட்ட கேளுங்கப்பா, இந்த மேக்ஸ் வரலையா, போட்டு பார்க்குறேன் வரல, கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்லி காடுங்க. மனசு மைண்டு உள்ள டக்குன்னு பார்ப்போம், டப்புன்னு ஃப்ளாஷ் ஆகும், இப்படி போடுன்னுவார். அறிவை சொல்லி தருவார். இந்த என்னால் முடியல, தோற்று போயிட்டேன், அதை போயிட்டேன். இப்போ எனக்கு பிஸ்னஸ் செஞ்சு 40 வருஷம் அனுபவம் இருக்குதுனாக்க சாதிச்சுட்டு எதையும் சொல்ல முடியல. சில நேரில் போய் மாட்டிக்கிறேன், எதுவுமே செய்ய முடியல. இயேசுவே அபிஷேகப்பட்ட ஆண்டவரே போது டக்குன்னு மைண்டில் ஒரு பாப்பம் வருது, இதை செய்யுன்றாரு. டக்குன்னு செய்ய முடியுது, ஈஸியாக செய்ய முடியுது, எளிதாக செய்ய முடியுது, அற்புதமாக செய்ய முடியுது, ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடிகிறது. காரணம் இந்த அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது, டீச் பண்ணிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆவியானவர் என்கிட்ட பேசு. எங்கப்பா நீ கேட்டால் தானே அவர் சொல்லுவார். ஆமாம், என்றைக்கா உட்காந்து கேட்குறியா? அண்ணா உன்னை அடித்தா சொல்லி தருவார். ரொம்ப டீசெண்டான ஆண்டவர். சாமுவேல்கிட்ட ஏலி சொல்லித்தரான், சொல்லும் அடியே கேட்கிறேன், சொல்லும் அடியே கேட்டிருக்கியா? ஒன்றும் கேட்க மாட்டேன், உன் இஷ்டம்தான், உன் விருப்பத்தை செய்வேன், இஷ்டத்தை செய்வ. கேட்டால் ஆவியானுக்கு நீ அட்வைஸ் கொடுப்ப. கடைசியில் தோல்வி வந்தால் மட்டும் ஏன் ஆண்டவர் என்னை விட்டுட்டாருன்னு சொல்ல வேண்டியது. சகலவற்றையும் போதிக்கிறது. எப்பா நீ வெற்றி அடைகிறதுக்கு போதிக்குதியா, மேலே வர்றதுக்கு போதிக்குதியா, நீ எல்லாவற்றிலும் இந்த அபிஷேக ஆவியானவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். சத்தத்தை கேட்கறதுக்கு உனக்கு தான் நேரம் இல்லை, உனக்கு டைம் இல்லை, உன்னை உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட கொண்டு போங்க, அவர் அழகாக சொல்லி தருவார், நேர்த்தியாக சொல்லி தருவார். உன்னுடைய கையின் பிரயாசங்களாக அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஒரே ஒரு காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ காதில் ரத்தம் சொல்லப்படுகிறது, அந்த ரத்தம் பேசுது, ஆவியானவர் பேசுகிறார். இந்த ரெண்டுத்தையும் பேசுகிறத வச்சு உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு உதவி செய்கிறார். இந்த பேதுருவை பார்க்குறவங்களே தெரிஞ்ச கதை தான். பேதுரு ஆண்டவர் வர்றாரு, அவன் அலசிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா போட்டை கரையில் தள்ளுப்பாடுறார். அவங்க தள்ளுறாங்க. போன எடுத்தோன்னா மிராக்கிள் பண்ணலை. எடுத்தோன்னா அங்கே ஒரு பெரிய உடனே ஆழத்துக்கு போ வலையை போடலாம் சொல்லலை. அப்படி உட்காந்துங்க உபதேசிக்கிறான். எவ்வளோ நேரம் உபதேசம் பண்ணால் தெரியல. ஒருவேளை காலையிலேருந்து ஒரு 3 மணி வரையும் பிரசங்கம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசினா 3 நாள் தொடர்ந்து பேசுகிறவர். அப்படி எப்படியும் பேசியிருப்பார், 2-3 மணி நேரம் பேசியிருப்பார். அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், வலையை அலசிக்கிட்டே இருக்கிறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். உபதேசத்தை ரிசீவ் பண்ணுறான், உபதேசத்தை கேட்குறான், கவனமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் சர்ச்சைக்கு வந்து கேட்குறதே கிடையாது. எங்கேயோ எப்படி சரியாக வரும்? உபதேசத்தை கேட்குறான், கேட்டு அவனுக்குள்ளே விசுவாசம் வருது. அப்போ தோல்வி, நமக்குள்ளே தோல்வி இருக்குது. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு கேட்குறான். திடீர்னு கேட்குறத பார்த்தா சொன்ன தள்ளுப்பா போட்டேன்றார். பாருங்கள், முதல்ல காதில் ரத்தம். ஆமென். அவருடைய ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது. இயேசுவின் ரத்தம், இயேசு பேசிகிட்டே இருக்கார் அப்படின்னா ரத்தம் பேசுது, உபதேசிக்கிட்டு இருக்குது, உபதேசம் கேட்டுக்கிட்டே இருக்குது. செகண்டு போட்டை தள்ளுறான். பாருங்கள், அந்த ரத்தத்தை எடுத்து கையில் பூசுகிறாங்க. அப்படின்னா கையும் காலம் வந்து நம்ம கேட்பதை நிறைவேற்றுவது, கேட்பதற்கு முயற்சி செய்வது, அதன்படியே செய்வது, கீழ்ப்படிவதற்கு அடையாளம், வேலை செய்வதற்கு அடையாளம், அவர் சொன்னதுபடியே செய்வதற்கு அடையாளம். இப்போ அவர் சொல்கிறாரு, தள்ளுப்பா போட்டுன்றார். இவர் ரத்தம் பூசப்படுறது, கால்லையும் ரத்தம் பூசப்படுது. காலும் கையும் உட்காந்து இவர் சொன்னதை காது கேட்டதுனால நிறைவேற்றி தள்ளிக்கிட்டே போகிறான். அவர் சொல்கிறார், இன்னும் கடலுக்கு ஆழமாக போன்றார். அவனுடைய விரலில் ரத்தம், இயேசு
தடவுனதுனால் சொன்ன வார்த்தையை ரத்தத்தின்படியே கேட்டு போகிறான். வலையை வீசுன்றார். வலது பக்கம் பாருங்க, வலது காது, வலது விரல், வலது கட்ட விரல், வலது பக்கம் தான் வீசுகிறான். சோத்திரம். தெரியல அவன் இடது பக்கம் வீசுகிறாள் என்னன்னு தெரியல, வலது பக்கம் சொல்ல. ஏன்னா கால் கை கட்ட ரத்த விரல் அபிஷேகம் என்ன தடவைப்படுது, என்ன காதில் விரலில் இது வலது பக்கம் பாருங்கள். அந்த வலது பக்கம் வேண்டி மட்டும் வீசுகிறான். சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வீசுகிறேன். நேராக வீசுகிறான். பிடிச்சா நைட்டு பூரா கிடைக்காத இடத்துல இப்போது திரள் கூட்டமான மீன் கிடச்சிருக்குது. ஒரு போட்டு இல்லை, 2 போட்டு நிரம்புகிற மீன். ஆமென். பாருங்கள், ரத்தம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறான். அபிஷேகத்தினுடைய வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கிறான். இயேசு சொன்னார், அபிஷேகம் என்மேல் இருக்கிறார், அபிஷேகம் தடவப்படுகிறது. வார்த்தையின்படியே செய்யணும். அருமையான தேவஜனமே, காதில் தடவும், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ பேசும்பொழுது ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அம்மா குழந்தைய கொண்டு வந்துச்சு, வந்தனாக்கா ஒரே ஜுரம். அந்த அம்மா போட்டு அந்த குழந்தை அடிக்குது ஒரு ஜுரத்தில். ஏன்னா அவன் நடந்து போகும்போது எலுமிச்சம்பழத்தை மிரிச்சிட்டான். பிரதர் மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை மிரிச்சிட்டான், அதனால தான் ரத்தம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தது. நான் சொன்னேன், நீ என்ன இது பாருங்கள், ஏசு ரத்தம் இப்படியா பேசுது. ஏசுன்னு ரத்தம் என்ன சொல்லுது, பாம்புகளையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் போட்டுருக்குது. ஆமாம், பாம்பின் தேலையை மிதிப்பேன்னா எலுமிச்சம்பழத்தை மிதிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? கவலைப்படாத, ஆண்டவருக்கு விடுதலை தருவார். அபிஷேகம் நிரம்பு பொழுது நான் சொன்னேன், இது வசனத்தை எங்கேம்மா பேசுகிறீங்க, வார்த்தை எங்கே பேசுகிற, வசனத்தை எங்கே பேசுகிற, எதையோ பேசிட்டு உட்காந்துருக்கிறிய, இதை கேட்குறியா அதை பேசு. ஏசு நாமத்தினால வல்லமை உண்டுன்னு ஜெபம் போது அந்த பையனுங்க ஜெபம் பண்ணி முடித்தோன்னே இதெல்லாம் போயிடுச்சு, ஜுரம்லாம் போயிடுச்சு, ஃப்ரீ ஆகிட்டான் ஆள். பயம், குழப்பம், திகில் ஏன் வருது? ஏசு ரத்தம் பேசுகிறதே கேட்குறதே கிடையாது, அபிஷேகம் பேசுகிறதே கேட்குறதே கிடையாது. நீயா கேட்குற, நீயா பேசிக்கிற, உன் மாம்சம் பேசுறது கேட்குற, பிசாசு பேச கேட்குற, நீ போராட்டத்துக்குள்ளே இருக்கிற. ஆண்டவர் மறுபடியும் உங்களை அழைக்கிறார். மறுபடியும் ரத்தத்தை தடவுங்க, வார்த்தையை கேளுங்க, வல்லமையை ருசியுங்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.